ஆர்த்தி 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 என்னமாச்சு? என்னாச்சு மை பொண்ணுக்கு? ஆர்த்தி இந்த மயக்கத்துல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு, உள்ள கூட்டிட்டு வாங்க. பாத்து. என்னன்னு தெரியலையே. இருங்க பொறுமையா ஆர்த்தி வாமா. பாத்து மெதுவா. பொறுமையா பொறுமையா. ஐயோ கடவுளே. ஆர்த்தி பாத்துமா. ஆர்த்தி அம்மாடி. இருமா. நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மா, என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த அயோக்கியம் யாருமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கே வரேன். அவங்க எப்படி இருந்தாங்க? ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? 4-5 ரவுடிங்க இருந்தாங்க சார். ஐயோ கார்ல இருந்த ரவுடி முகத்துல ஒரு மாஸ்க் போட்டிருந்தான். நானும் ஆட்டோ டிரைவரும் சண்டை போட்டு அந்த மாஸ்க கழட்டி முகத்தை பார்க்கலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். முடியல. அதுக்குள்ள அவங்க தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஆட்டோக்கார தம்பி போயிட்டாரா? இல்ல சார், அது இவர் இல்ல, வேற ஒருத்தர். ரொம்ப நன்றிம்மா. எங்களுக்கு அவ ஒரே பொண்ணு. அவ மேல நாங்க உயிரே வச்சிருக்கோம். அவ வாழ்க்கைய நாசமாக்காம காப்பாத்தி கூட்டிட்டு வந்து இங்க ஒப்படைச்சிருக்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. உனக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மகராசியா இருமா. உனக்கு என்ன வேணும் கேளுமா. சார், நான் எதையும் எதிர்பார்த்து ஹெல்ப் பண்ணல. என் உதவிக்கு ஏதாச்சும் விலை வச்சு என்னை அசிங்கப்படுத்தாதீங்க ப்ளீஸ். டோன்ட் வரி, யூர் ஆல் ரைட். ஓகே டாக்டர். என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் கடவுள் ஒன்னு அனுப்பியிருக்காருமா. ஆர்த்தி கண்ணு முழிச்சிட்டா. நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஷீ இஸ் ஆல் ரைட் நவ். போய் பாருங்க, நான் காலையில வந்து பார்க்கறேன். தேங்க்யூ டாக்டர். வரேன். தேங்க்யூ டாக்டர். வா காமச்சி. வரேன். ஆர்த்தி ஆர்த்தி பா எப்படிமா இருக்க? ஆர்த்தி மா என்னடி ஆச்சு? அந்த பொண்ணு ஏதேதோ சொல்றா. எனக்கு ஈரக்கொலைய நடுங்கி போச்சுடி. எந்த பொண்ணுமா? ஆர்த்தி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. சஞ்சய் எங்கம்மா? மியூசிக் கிளாஸ் முடிஞ்சதும் சஞ்சய் மாமா ஃபோன் பண்ணி கார் ரிப்பேர், உன்னை பிக்கப் பண்ண வர முடியாதுன்னு சொன்னாருப்பா. நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு கார் வேகமா வந்து ஆட்டோல மோதிடுச்சு. ஐயோ அந்த கார்ல சில பேர் என்னை கடத்திட்டு போனாங்கப்பா. ஒரு இடத்துல வச்சு முகமூடி போட்ட ஒரு ஆளு என் ஷாலை பிடிச்சி இழுத்து என்னை தப்பா வீடியோ எடுக்க ட்ரை பண்ணாப்பா. நான் சத்தமா கத்தி அவனோட முகமூடிய பிடிச்சி இழுத்து அவன் யாருன்னு தெரிஞ்சுக்க அவன் கூட சண்டை போட்டேன். அப்போ கார் கதவு திறந்து யாரோ என்னை காப்பாத்த வந்தாங்க. அந்த முகமூடி ரவுடி அவங்கள தள்ளி விட்டுட்டு என் முகத்துல மயக்க மருந்து கலந்த கர்ச்சீஃபை வச்சு அழுத்திட்டான். நானும் மயங்கிட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த பொண்ணுதாம்மா ரவுடிங்க கிட்ட சண்டை போட்டு உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தது. சத்யா, ஏமா அங்கே நிக்கிற? இங்க வாமா. ஹலோ ஆர்த்தி, நான் சத்யா. ஹாய். நீங்க தான் என்னை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு தைரியமா வந்ததா? அந்த இருட்டுல எனக்கு உங்களை சரியா அடையாளமே தெரியலக்கா. இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். நன்றியை கடவுளுக்கு சொல்லு. அவர்தான் என்னை அங்க அனுப்பி வச்சாரு. ஆர்த்தி, அந்த ரவுடிய ஒருத்தர கூட உனக்கு அடையாளம் தெரியல? தெரியலப்பா. நான் தான் சொல்றேனே, என்கிட்ட தப்பா நடந்துகிட்ட அந்த ஆளு முகத்துல மாஸ்க் போட்டிருந்தான். என்னங்க, இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லுங்க. சும்மா இருமா. அதான் பொண்ணு பத்திரமா வந்து சேர்ந்துட்டால. என்ன நடந்ததுன்னு ஊருக்கே தெரியணுமா? சார், அப்படி சொல்லாதீங்க.
ஆர்த்தி மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட போய் எப்படி மிருகத்தனமா நடந்துக்கிட்டாங்க. அவங்கள சும்மா விடக்கூடாது. நான் அவங்கள வேற விதத்துல டீல் பண்ணிக்கிறேன். சரிங்க சார், நான் கிளம்புறேன். இந்த நடுராத்திரியில எங்கம்மா போற? சார், என் ஹாஸ்டல் தொரப்பாக்கத்துல இருக்குது. நான் உடனே கிளம்பினா தான் போக முடியும். என் ஃப்ரெண்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். டிரைவரை கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேனே. பரவாயில்ல சார், நான் ஏதாச்சும் கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு போயிடுறேன். இருமா, அவசரப்படாத. எங்க பொண்ணை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திருக்க. நீ யார் வீட்டு பிள்ளையோ, உன்னை பத்திரமா கொண்டு போய் விட வேண்டியது எங்க பொறுப்புமா இல்லங்க? சத்யா, இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்கேயே தங்கி காலையில போமா. ஏன் கார்லயே கொண்டு போய் டிராப் பண்ண சொல்றேன். சார் பரவாயில்ல சார், உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? அக்கா ப்ளீஸ், எனக்காக இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணிட்டு போங்க. இங்கேயே தங்குங்க ப்ளீஸ். தங்குமா? தங்குமா? அது இல்ல, என் ஃப்ரெண்டு எனக்காக வெயிட் பண்ணுவான். உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுமா. போய் பேசிட்டு வா, போமா. சரிங்க சார், நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஆர்த்தி, உனக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாமா.